போக்சோ சம்பந்தமாகவும் இன்னைக்கு கூட்டத்தில் முக்கியமாக பொதுத் தேர்வு சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ இந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்றைக்கி இந்த 14417 நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆஃபீஸர்ஸாக நாம் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற பிஓ டிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணணும், இமீடியட்டாக நம்ம என்ன செய்யணும், அதுக்கான டிசிப்ளினரி குழு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம், துறை ரீதியாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது வந்து காவல்துறை பக்கம் போனாங்க அவங்க அது கஸ்டோடியில் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு காலதாமதம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 238 கேசஸ் இருக்குது. அந்த 238 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி போல் ஒரு 56 பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது. இது இல்லாமல் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.